அபிஷேக ஆராதனை, அனல் மூட்டும் ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ஆண்டவர்க்கே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை, அதிகாலை ஆராதனை, ஆண்டவர்க்கே ஆராதனை. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஆராதனைக்கு நேராய் கடந்து செல்லலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 40வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களிலே 40வது சங்கீதம் 1வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், என் கூப்பிடுதலை கேட்டார். இந்த காலை நேரத்தில் அவர் சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உங்கள் மீது அவர் சாய்ந்து அவர் பக்கமாய் திரும்பி நம்முடைய கூப்பிடுதலை கர்த்தர் விண்ணப்பத்துக்கு செவித்தாய்ப்பார். அல்லேலூயா. நம்முடைய கூப்பிடுதலை தேவன் கேட்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. காலை நேரத்தில் பாடலை பாடி நாம் மகிமைப்படுத்துவோம். சோர்ந்து போகாமல், எல்லா சூழ்நிலைகளும் மாறும், குழப்பங்கள் மாறும், பிரச்சனைகள் மாறும், சந்தோஷ மனதோடு அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்து அந்த சங்கீதங்களை வாசிச்சு பாருங்க. 2வது வசனம் 3வது வசனம் எல்லாம் அங்கே சொல்லப்படுகிறது. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கன்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அநேகர் அதை கண்டு, பாட்டை கொடுத்தா கேட்டு தானே பயப்படணும், ஆனால் கண்டு பயந்தார்களாம். ஏன் கண்டு பயந்தார்னா, அந்த அளவுக்கு நம்ம பாடுகிற பாடலை வைத்து, நம்மை பார்க்கும் போதே வைத்து அவருடைய தேவன் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், அவருடைய தேவன் எவ்வளவு பெரிய காரியங்களை அவர்களுக்கு செய்திருக்கிறார் என்று சொல்லி அதை கண்டு கர்த்தர் மேலே பயப்படுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு காலத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இந்த காலை நேரத்தில் நல்ல உற்சாக மனதோடு சொல்லுங்க, ஆண்டவருக்கு புது பாட்டு நான் பாட போகிறேன். அதை கண்டு என்னை பாடும் பொழுதே பார்த்து அநேக தேவன் மேலே திரும்பும் அளவுக்கு கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார், நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்ப்பார், விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். ஆகவே இந்த காலை நேரத்தில் நாம் யாவரும் சேர்ந்து சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை ஆராதித்து வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். எனவே உற்சாகத்தோடு இந்த காலை நேரத்தில் இணைந்து நாம் பாடலாம். நம்பிக்கைக்கு உரியவர், நம்பி வந்தேன், உன் சமூகத்தில் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. உற்சாகத்தில் சொல்லலாமா? ஆமென். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தே உம் சமூகம், நம்புகிறே உம் வசனம். எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே, சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. சொந்த ஆற்றலை நம்பவில்லை, தந்தை உம்மையே சார்ந்து விட்டே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. வாக்குத்தத்தம் செய்தவரே, வாழ்க்கையெல்லாம் வார்த்தை தானே. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம், உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது, உந்தன் அருள்வாக்கு. எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே,
நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே. உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம் வசனம் நம்புவதா. உள்ளமெல்லாம் மகிழுதையா ஆமென் நம்புவதால் எங்கள் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசன எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே. தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டாள். தீமை அனைத்தையும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் நடந்து கொண்டாள். எலும்புகள் ஊரம் பெறும் என் உடலும் நலம் பெறும். சொல்லி பாட முடியுமா? எலும்புகள் எல்லாம் உரம் பெறட்டும் ஆண்டவரே ஆமென் நலம் பெறும். எங்கள் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. எங்கள் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே. எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறே உம் வசனம் எங்கள் நம்பிக்கைக்கு உரியவரே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. உம் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. உம் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. எல்லா பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. சர்வ சிருஷ்டிகரே என்னை படைத்தவர் நீதானையா. சர்வ சிருஷ்டிகரே என்னை படைத்தவர் நீர்தானையா. நீரில்லா என் வாழ்விலே நிம்மதி இல்லை ஐயா. நீர் இல்லா என் வாழ்விலே நிம்மதி இல்லை ஐயா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் இந்த உலகத்துல கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. உம் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணும். இந்த காலை நேரத்தை சொல்லி பாடுங்க. ஆண்டவரே உங்க பாதத்தை நாங்க ஜெபிக்கும் பொழுது ஒரு அபிஷேக வல்லமை இறங்கணும் ஆண்டவரே. பயத்தோடும்
நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. ஒளியாய் வந்தவரே எந்தன் உள்ளத்தில் வாருமையா. ஒளியாய் ஒளியாய் சொல்லி பாடுங்க. ஆண்டவரே வாருமையா. இந்த உலகில் சுடரொளியாய் என் வாழ்வை மாற்றுமையா. இந்த உலகில் சுடரொளியாய் என் வாழ்வை மாற்றுமையா. எல்லா பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் இந்த காலை நேரத்தை சொல்லுங்க. ஆண்டவரே என்னை நடத்துங்க அப்பா. சத்திய தேவாவியே உந்தன் பாதையில் நடத்துமையா. தேற்றரவாளன் நீரே என்னை தேற்றிட வாருமையா. சொல்லி பாட முடியுமா? தேற்றரவாளன் நீரே என்னை தேற்றிட. உள்ளத்திலிருந்து எல்லா பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. உம் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயா உம் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. சர்வ சிருஷ்டிகரே என்னை நடத்தும் அடைத்தவன். சர்வ சிருஷ்டிகரே என்னை படைத்தவர் நீர்தானையா. நீர் இல்லா என் வாழ்விலே நிம்மதி இல்லையா. நீர் இல்லா என் வாழ்விலே நிம்மதி இல்லையா. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. உம் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயா உம் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. சொல்லி பாட முடியுமா? எல்லா பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. எல்லா பயத்தோடும் ஆமென். எல்லா பயங்கள் மாறட்டும் ஆண்டவரே. நான் ஜெபிக்கும் பாதத்திலே உம் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயா உம் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயா உம் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயா உம் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது சொல்லி பாடுங்க ஆண்டவரே. இந்த காலை நேரத்திலேயே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. ஆமென். சொல்லி பாடுங்க ஆண்டவரே. பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை
உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகிறீ. நூதன சாலேமில் சேர்த்திடுவி. என்னை நிரப்பினிதம் நடத்துகிறீ. சொல்லுங்க ஆண்டவரே, உங்க பாதத்தை காலை நேரத்து உன் பாதம் பணிந்தேன். இந்த காலை நேரத்துல உங்க பாதத்துல வந்து நிற்கிறோம். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்கு. உணர்ந்து சொல்ல முடியுமா? நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீ. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீ. உம் பாதம் பணிந்தே என்னாலும் உம்மையன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு சொல்லி பாட முடியுமா? உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. காணி தரும் நீர் நீளைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படத்திலங்க. கனி செடி நீர் நீளைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படத்திலங்க. கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செய்வே. கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செய்வே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் ஆமென் யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? உங்க அன்புதான் ஆண்டவரே. இதுவரை என்னை நடத்தினது உங்க அன்புதான். இதுவரை என்னை பாதுகாத்தது உங்கள் அன்புதான். இதுவரை எல்லா நெருக்கடியான பாதைகளுக்கும் விலக்கி என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என்னுடைய எல்லாவற்றையும் பாதுகாத்து வந்தது உங்க அன்புதான் ஆண்டவரே. உங்க அன்பு மாறாதது, உங்க அன்பு மறையாதது, உங்க அன்பு ஒழியாதது. உங்க அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. உள்ளத்திலிருந்து பாடலாம் முழு பலத்தோடு. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே ஒரு சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே.
எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே, சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு உம் பாதம் வந்தே, எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே, எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. சொல்லி பாடலாம். உம்மோடு உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுவே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா எங்க வாழ்க்கையில பதில் தாங்கப்பா. எங்க விண்ணப்பத்தை கேட்டு அற்புதம் செய்கிறவரே உம்மை தேடி வந்தேன். ராஜாவே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். அல்லேலூயா, 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 ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் நீர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு இயேசு அப்பத்தை பிட்ட பொழுது கண்கள் திறக்கப்பட்டதை போல உம்முடைய வேதமாகிய வசனத்தை இன்றைக்கு நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் ஆவிக்குரிய மனக்கண்களை கர்த்தர் திறந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அற்புத கரத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். 100 மடங்கு பலன் கொடுக்கிற வார்த்தைகளாய் கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் பார்க்க போகிற செய்தியினுடைய தலைப்பு ஜெபிக்க தவறினால். மீண்டும் சொல்லுகிறேன், ஜெபிக்க தவறினால். வாசிக்கலாம். எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். எஸ்தர் 4வது அதிகாரம் 14வது வசனம். நீ இந்த காலத்திலே மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும், பாருங்க, யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். நல்ல கவனிங்க. இந்த வசனம் நம் நன்கு அறிந்த பழக்கப்பட்ட ஒரு வசனம் தான்.
மொர்தெக்காய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். ஆனால் அப்பொழுதோ நீயும் உன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பதும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய தலையாய கடமையும் என்னவென்றால் ஜெபிப்பதுதான். தேவன் நம்மிடத்தில் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். நாம் ஜெபிக்க தவறுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகளையும் அநேக போராட்டங்களையும் நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இந்த வசனத்தை வாசித்தோமே, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் இரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்படின்னா நான் இன்னைக்கு ஜெபிக்காவிட்டால் கண்டிப்பாக கர்த்தருடைய கரத்தில் செய்ய போகிற கிரியைகள் மாறாது. அவர் என்ன நினைத்தாரோ, அவர் எதை செய்ய வேண்டும் என்று வைத்தாரோ அது சரியாய் நடக்கும். அதை யாராலும் தடுக்கவோ அதை யாராலும் மாற்றவோ முடியாது. தேவன் நினைத்தது ஒன்று மாறாது. என்னை தடை செய்கிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. யாருமே அவர் தடை செய்ய முடியாது, யாருமே அவர் தடுத்து நிற்க முடியாது. அவர் செய்கிற காரியங்களை நிச்சயமாய் தேவன் செய்து முடிப்பார். ஆனால் அங்கே அடுத்த வார்த்தை பாருங்களேன், நீ செய்யவில்லை என்றால், நீ மௌனமாய் இருந்தால், ஜெபிக்காமல் இருந்தால், கிரியை செய்யாமல் இருந்தால், இப்படிப்பட்ட காலத்துக்கு தான் உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்தது. இல்லை என்றால் உன் தகப்பன் குடும்பத்தாரும் நீயும் அழிவீர்கள். யோசிச்சு பாருங்களேன். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். ஜான் பனியன் என்கிற ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொல்லுகிறார், அடிக்கடி ஜெபியுங்கள், ஏனென்றால் அது நம் ஆத்துமாவிற்கு கேடகமாகவும் தேவனுக்கு உகந்த பலியாகவும் சாத்தானுக்கு சவுக்கடியாகவும் இருக்கிறது. மீண்டும் சொல்லுகிறேன், ஜான் பனியன் என்கிற ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொல்லுகிறார், அடிக்கடி ஜெபியுங்கள், ஏனென்றால் அது நம் ஆத்துமாவிற்கு கேடகமாகவும் தேவனுக்கு உகந்த பலியாகவும் சாத்தானுக்கு சவுக்கடியாகவும் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிக்க வேண்டும். ஏன்? அதுதான் கேடகம், அதுதான் பலன், அதுதான் நம்மை தைரியப்படுத்தும். ஜெபிக்கும் போது தான் நம்ம ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்டில் மௌனமாக இருக்கக்கூடிய காலங்கள் அல்ல. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அவர் சமூகத்தை நோக்கி ஜெபிப்பதற்காக. ஒருவேளை நாம் ஜெபிக்க தவறுவோமானால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்த எதிர்பார்ப்பைப்படி நம்ம ஜெபிக்காமல் தவறுவோமானால் அழிவுகள் தான் வரும், பாதிப்புகள் தான் வரும். நிச்சயமாய் தேவன் நம்மை குறித்து வருத்தமும் வேதனையும் அடைவார். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஜெபிக்க தவறினால் என்ன நடக்கும்? உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி தொடர்ந்து கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கலாம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் 13வது அதிகாரம் 18வது வசனம். அதற்கு அவன் உம்மை போல நானும் தீர்க்கதரிசிதான். அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோடே சொன்னான் என்று அவனிடத்தில் போய் சொன்னான். நல்லா கவனிச்சு பாருங்களேன். இங்கு ஒரு சம்பவம் இருக்குது. யெரொபெயாம் என்கிற ஒரு ராஜா உண்டு. அந்த ராஜா தேவனுக்கு அருவருப்பான விரோதமான காரியங்களை செய்ததால் ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்பி அந்த யெரொபெயாம் ராஜாவிடத்திலே போய் நின்று கர்த்தருடைய வசனத்தை சொல்லும்படியாக அங்கு ஆண்டவர் அனுப்புகிறார். அப்படி அனுப்பும் பொழுது தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிற காரியம் என்ன? நீ என்னைக்குமே எந்த இடத்துலையும் நீ அப்பம் பசிக்கவோ தண்ணீர் குடிக்கவோ நீ என்ன செய்யக்கூடாதுன்னா போகக்கூடாது, எந்த இடத்துலையும் தங்கக்கூடாது. நான் சொல்லுகிற வார்த்தையை சொல்லிவிட்டு எங்கேயுமே போகாமல் வேறு வழியாய் வந்த வழியாய் திரும்பாமல் வேறு வழியாக நீ திரும்பி வாப்பா. அழகாக சொல்லிட்டாரு. சொல்லி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் சொன்னபடியே, தேவன் சொன்னபடியே அந்த தீர்க்கதரிசி யெரொபெயாமை பார்த்து சொல்லுவார். சொன்ன உடனே அதன்படியே நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் கை அப்படி நின்று அந்த கையை இவன் ஜெபித்து தான் சுகமடைவான். அந்த அளவுக்கு ஒரு வல்லமையுள்ள ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தார். கர்த்தருடைய வசனத்தை சொல்லிவிட்டு அவர் கடந்து வரும் பொழுது அங்கே நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இன்னொரு
கிழவனான தீர்க்கதரிசி ஒருவர் நடுவில் வருவார். அங்கே வந்து என்ன செய்வார்னா, அவன்கிட்ட இந்த வார்ச்சுமை வசனத்தை அதில் சொல்லுவார், ஒரு தூதன் என்னை அனுப்பினார்ப்பா, கர்த்தர் ஒரு தூதனை என்கிட்ட அனுப்பினார், அவர் உனக்கு தண்ணீரை கொடுத்து அப்பத்தை கொடுத்து உன்னை வந்து பராமரித்து அனுப்ப சொன்னார், வான்னு கூட்டிகிட்டு போய் பொய் சொன்னான்னு வாசித்தோம். அப்படி சொல்லும்போது அந்த தீர்க்கதரிசி என்ன தெரியுமா செய்வார், கூட சென்றான் என்று வாசிக்கிறோம். கூட செல்லுவார். சென்ற உடனே நடந்த சம்பவம், யார் பொய் சொல்லி அழைத்து கொண்டு போனானோ அதே தீர்க்கதரிசினால ஒரு வார்த்தை வெளிப்படும், நீ பிதாக்களுடைய கல்லறையிடத்தில் சேர மாட்டாய். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு தீர்க்கதரிசி தான், தேவன் சொன்னபடி தான் நடந்தார். ஆனால் ஒரு பொய்யான காரியம், ஒரு மனிதனுடைய நடத்துதல் வரும்பொழுது ஜெபிக்கணும் என்கிற எண்ணம் இல்லை. அவன் அந்த இடத்தில் ஜெபித்திருப்பார் என்றால், அந்த தீர்க்கதரிசி அந்த இடத்துல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நீங்கள் சொன்னது என்ன, ஆண்டவரே போய் சொல்லிட்டு நேராக வான்னு சொன்னீங்க, ஆனால் இங்கே ஒரு மனிதன் இப்படி வந்து நிற்கிறாரு, நீங்கள் சொல்லாத ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாரு, இது நீங்கள் தான் அமிச்சிங்களான்னு ஜெபித்திருந்தா, வேதம் சொல்லுகிறது, அவன் போகிற வழியில் சிங்கம் அவனை கொன்றது. இந்த கஷ்டங்கள் வந்திருக்காது, இந்த போராட்டங்கள் வந்திருக்காது, இந்த பிரச்சனைகள் வந்திருக்காது. ஏன்? அவன் ஜெபிக்க தவறிவிட்டான். இன்னொரு தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு என்கிற பொய் சொன்னதை கேட்டு அதன்படி ஜெபிக்க மறந்ததால், ஜெபிக்க தவறியதால் அவனுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனை வந்தது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இதே போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை ஜெபிப்பதற்காக வைத்திருக்கிறார். ஆனால் நாம் ஜெபிக்க தவறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை நாம் சந்திப்போம். சில வசனங்களை காட்டி கொடுக்கிறேன். எசேக்கியேல் 33வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். ஆண்டவர் நம்ம எப்படி வச்சிருக்கிறார் பாருங்க, வாசிங்க. எசேக்கியேல் 33:7. மனுபுத்திரனே, நான் உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவற்காரனாக வைத்தேன். நல்லா கவனிச்சு வருங்க, நம்மளை கர்த்தர் காவற்காரனா வச்சிருக்கிறாராம். தேசத்துக்கு வச்சிருக்கிறாரு, குடும்பத்துக்கு வச்சிருக்கிறாரு, நமக்கு வச்சிருக்கிறாரு, பட்டணத்துக்கு வச்சிருக்கிறாரு, தெருக்கு வச்சிருக்கிறாரு, உறவுகளுக்கு வச்சிருக்கிறாரு, ஊழியத்துக்கு வச்சிருக்கிறாரு, சபைக்கு வச்சிருக்கிறாரு, சொல்லிக்கொண்டே போகலாம். தேவன் நம்மை காவற்காரனாக ஒரு உத்தரவாதம் எடுத்து தேவ சமூகத்தில் நின்று என் பட்டணத்துக்காக, தேசத்துக்காக, தெருக்காக, என் ஜனங்களுக்காக, என் குடும்பத்துக்காக ஜெபிக்கக்கூடிய உத்தரவாதம் உள்ளவர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் உத்தரவாதத்தை நாம் மறந்து நாம் ஜெபிக்க சில நேரங்களில் தவறும் போது, முன்னாடி நம்ம ஒரு சம்பவத்தை பார்த்தோமே, இதே போல பிரச்சனைகளும் இதே போல பாடுகளும் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டங்களும் அழிவுகளும் வருகின்றன. இன்றைக்கு வேதத்திலிருந்து சில நபரை நான் காட்டி கொடுக்கிறேன். ஜெபிக்க தவறியதால் அவர்கள் வாழ்க்கையில வந்த பிரச்சனைகள் என்ன, ஜெபித்ததால் வந்த லாபங்கள் என்ன என்பதை சில வசனங்களை நான் வேகமாய் காட்டி கொடுக்கிறேன். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன் அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். நல்ல கவனிங்க. இங்கு ஏலி சாமுவேலை குறித்து இந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. சாமுவேல் தேவ பிரசன்னத்தில் படுத்து கொண்டிருந்த பொழுது அங்கு ஆண்டவர் சாமுவேலை நோக்கி கூப்பிடுவார். அப்போ கூப்பிட்ட பொழுது ஏலி நான் தான் என்று சொல்லி, அடியேன் இருக்கிறேன் என்று சொல்லி கற்றுக் கொடுக்கும் போது அங்கு ஆண்டவர் சாமுவேலுக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுப்பார். கற்றுக் கொடுக்கும் போது எதை குறித்து சொல்லுவார் என்றால், ஏலியினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுவார். காலையில் எழுந்தவுடன் ஏலி சாமுவேலை அழைத்து அங்கே சொல்லுவார், நீ ஆரம்பத்திலேருந்து எனக்கு எது மறைக்காமல் எல்லா காரியங்களையும் எனக்கு அறிவிச்சிருப்பா, அப்போ தான் கர்த்தர் பார்வைக்கு நலமானதாக இருக்கும், இல்லைனா அதுக்கு சரி செய்வாராக என்று சொல்லி அங்கு ஏலி சாமுவேல்கிட்ட கேட்ட பொழுது சாமுவேல் ஒன்றையும் மறைக்காமல் அங்கே சொல்லுவார். நல்லா கவனிங்க. அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்ன, நீங்கள் வாசித்து பாருங்கள். 13வது வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 13வது வசனம். அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை அவன் அறிந்திருந்தும், ஏலி அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் அவன் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். நல்லா கவனிச்சு பாருங்களேன். இங்க ஏலியினுடைய குமாரர்கள் பயங்கரமான, தேவனுக்கு அருவருப்பான, விரோதமான, கோபமூட்டுகிற ஒரு காரியத்தை செய்திருப்பார்கள். ஆனால் அந்த நேரத்தில் ஏலி அதை கண்டிக்காமல், அடக்காமல், அந்த பாவத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் போனது நிமித்தம்
அவர்கள் வாழ்க்கையிலே நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இதை சாமுவேலுக்கு ஆண்டவர் அறிவித்த உடனே அங்கே ஏலி என்ன செய்திருக்குன்னா, தன் பிள்ளைகளுக்காக ஜெபித்திருக்க வேண்டும். ஆனால் பிள்ளைகளுக்காக ஜெபிக்காததினால் 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 4வது அதிகாரம் 11வது வசனம். தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. நல்ல கவனிங்க, தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது. ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினெகாசும் மாண்டார்கள். நல்லா யோசித்து பாருங்களேன், அந்த பிள்ளைகள் மரித்து போனார்கள், ஏலியினுடைய பிள்ளைகள். இன்றைக்கு பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்று அந்த இடத்தில் அவர் சரியா ஜெபித்திருப்பார் என்றால் நிச்சயமாய் தேவன் நியாய தீர்ப்பை மாற்றியிருப்பார், அல்லது தேவ கோபம் மாறி இருக்கும், அல்லது பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏதாவது மற்ற காரியங்கள் நடந்திருக்கும். ஆனால் ஏலி ஜெபிக்க தவறியதால் தன்னுடைய குமாரர்களை, தன்னுடைய பிள்ளைகளை அவர் இழந்தார். ஆனால் யோபு அப்படி இல்லை. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தி அந்த பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி அவன் தேவ சமூகத்தில் நின்றதாய் வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நாம் எதில் ஜெபிக்க தவறுகிறோம்? பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஜெபிக்க தவறுவோமானால் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் நஷ்டங்கள் வரும். அதற்காக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்காய் தேவ சமூகத்தில் உத்தரவாதம் பண்ண வேண்டும். ஏன்? குடும்பத்துக்கு நாம் தான் உத்தரவாதி. வாசித்தோமே, இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு உங்களை காவற்காரனாக வைத்தேன். நாம் ஜெபிக்க தவறும் பொழுது பிள்ளைகள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் நஷ்டங்களும் அடங்காத தன்மைகளும் ஏன் வருகிறது என்றால் நாம் ஜெபிக்க தவறுகிறோம். இன்றைக்கு நாம் பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். 2வது காரியம், 2 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 8வது வசனம். நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. நல்லா கவனிங்க, இங்கு லோத்து வாதிக்கப்பட்டார். பட்டணத்தில் இருக்கிற அக்கிரமங்களை கண்டு, சோதம் குமாராவில் இருக்கிற அங்கே நடக்கிற அக்கிரமங்களை கண்டு இருதயத்துக்குள் வாதிக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் ஜெபிக்க தவறிவிட்டார். ஜெபிக்க தவறியதுனால வாசியுங்கள், ஆதியாகமம் 19வது அதிகாரம் 24 28 வசனங்கள் வரை வாசிக்க வேண்டும். வாசிக்கலாம். ஆதியாகமம் 19வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து, நல்ல கவனிங்க, கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியையும் வர்ஷிக்க பண்ணி. தொடர்ந்து வாசிப்பாங்க. அந்த பட்டணம் அழிந்து போயிற்று. ஏன்? லோத்து வாதிக்கப்பட்டது உண்மைதான். லோத்துடைய வாழ்க்கையில் அந்த வாதிப்பு இருந்தது. ஐயோ, இவ்வளோ அக்கிரம் நடக்குதே, இவ்வளோ அநியாயங்கள் நடக்குதே, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் நடக்குதே, உண்மைதான். ஆனால் ஜெபிக்க தவறியதால் அந்த பட்டணம் மறைந்து போனது. இன்றைக்கு தேவன் நம்மை பட்டணத்துக்கு உத்தரவாதியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் ஜெபிக்க தவறக்கூடாது. முதல்ல வாசிச்சோமே, எஸ்தரை பார்த்து சொல்கிறாரே, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பின் ஒரு இடத்திலிருந்து எழும்பும், ஆனால் நீயும் உன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். ஏன்? இதற்காக தான் இந்த அபிஷேகம் கிடைக்கப்பட்டது. இதற்காக தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். இதற்காக தான் கர்த்தர் ஜெபிப்பதற்காகவே நம்மை வைத்திருக்கிறார். ஜெபிப்பது நம்முடைய கடமையாய் மாற வேண்டும். நாம் ஜெபிக்க தவறக்கூடாது. லோத்து தவறினான். பட்டணத்துக்காக ஜெபிக்க தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த பட்டணத்துக்கு ஜனங்களை மீட்டுக் கொள்ளும் என்று ஜெபிக்கவில்லை. பட்டணம் அழிந்தது. இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பட்டணத்துக்காக, நீங்க இருக்கிற பட்டணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்கள் பட்டணம் அழிக்கப்படக்கூடாது. தேவனுடைய கோபமான காரியங்கள் நடந்தாலும் கர்த்தர் ஒரு விஷயம் மன்னித்தொள்வீராக என்று ஜெபிக்கும் போது நிச்சயமாய் தேவன் அற்புதங்களை செய்வார். அடுத்து யோனா 1வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யோனா 1வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றார். நல்ல கவனிங்க, இங்க யோனா தேவனுடைய சித்தத்தை விட்டு வெளியே போகிறார். ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாமல் தப்பித்து போகிற பிரயாணத்தை பார்க்கிறோம். அப்படி போகும்போது அந்த கடல்ல பயங்கரமான கொந்தளிப்பு ஏற்படுகிறது. இது நிமித்தமாய் அங்க இருக்க ஜனங்கள்லாம் பயப்படுறாங்க. அங்க வேதத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து என்னமோ அவங்களாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, யோனாவோ நித்திரை செய்து கொண்டிருந்தான். இந்த கப்பனுடைய அடித்தளத்துல போய் நித்திரை செய்தான். அங்க ஒரு மாலுமி வருவான். அவன் சொல்லுவான், நீ நித்திரை பண்ணுகிறது என்னப்பா?
எழுந்திரு, உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நடந்த காரியம் என்ன? நஷ்டம் வந்தது, பயங்கரமான இழப்புகள் வந்தது. யோனா 1வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோனா 1வது அதிகாரம் 5வது வசனத்தின் 2வது பகுதி, பாரத்தை லேசாக்கும்படி வாசிக்கலாம். கப்பலில் இருந்த பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். இழப்பு, சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால், நல்ல கவனிங்க, யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணான். அங்கு சேதம் உண்டானது, கப்பலில் அங்கு இழப்புகள் உண்டானது, நஷ்டங்கள் உண்டானது. நாம் ஜெபிக்க தவறும் பொழுது, நாம் தேவ சமூகத்தில் நிற்க தவறும் போது நஷ்டங்களும் கஷ்டங்களும் இழப்புகளும் அநேக நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும். இன்னைக்கு ஆண்டு அந்த காலின் இடத்துல நாம் ஜெபிக்க தவறக்கூடாது என்று ஆண்டு நினைப்பூட்டுகிறார். இன்னைக்கு கர்த்தர் சமூகத்தை சொல்லுங்க, நான் ஜெபிக்க தவற மாட்டேன் ஆண்டவரே. என்னுடைய தொழிலுக்காக, ஏன் தொழிலில் பிரச்சனை, ஏன் தொழிலை நம்மளால் ஒரு சாதிக்க முடியவில்லை, ஏன் தொழில் தொடர்ந்து இழப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன, எவ்வளவோ பிரயாசப்பட்டு பார்க்குறேன், ஏன் அது ஒரு நல்ல லாபத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை என்னால் பார்க்க முடியவில்லை. நாம் ஜெபிக்காத தன்மை. இந்த காலை நேரத்தில் அப்படி ஜெபிக்காமல் நாம் தொழில் செய்வோமானால் நிச்சயமாய் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நஷ்டம் வராமல் இருக்க வேண்டும் என்றால், என் வாழ்க்கையில் இழப்புகள் வராமல் இருக்க வேண்டும் என்றால், என் தொழிலை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால், என் பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஜெபத்தை ஒரு நாளும் நம்ம என்ன செய்யக்கூடாது? தவற விடக்கூடாது. நாம் ஜெபிக்க தவறும் போது இவ்வளவு பிரச்சனைகளும் வரும். ஒரு மாலுமி வந்து சொல்றான், அங்க இருக்க அத்தனை பேரும், கப்பற்கார அனைத்து பேரும் அவங்க தேவ நோக்கி வேண்டுதல் செய்யறாங்க. ஆனா இவனோ நித்திரையா இருக்கிறான். மாலுமி சொல்றாரு, எப்பா நீ ஏன்பா நித்திரை பண்ற? உன் தேவ நோக்கி வேண்டிக்கொள், ஒருவேளை நம்ம அழிந்து போகாதபடிக்கு கர்த்தர் நினைத்தருள்வார்ல. ஆனா இல்லையே, அவன் வேண்டிக் கொள்ளவில்லை. அவன் அப்போ கூட ஜெபிக்கல. வேதத்தை வாசிச்சு பார்த்துங்க, அப்போ கூட அவன் ஜெபிக்கின்ற எண்ணம் வரல. இந்த காலை நேரத்தில் நாம் ஜெபிக்க தவறுவோமானால் நஷ்டங்களும் கஷ்டங்களும் இழப்புகளும் நம்மை வரும். நாம் ஜெபிக்க தவறக்கூடாது. 4வது அனுபவத்தை வேகமாய் காட்டி கொடுக்கிறேன். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 27வது வசனம். ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மலை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். நல்லா கவனிச்சு பாருங்களேன். இங்கு எலிசா கேயாசியை குறித்து வேதம் சொல்லுகிறது. இங்கு கேயாசி எலிசாவை மறைத்து விட்டு எலிசாவுக்கு தெரியாதபடி அந்த இடத்துல பெற்றுக்கொண்டு வருகிறான். அந்த இடத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வாசிப்போம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? எலிசா கேட்பாரு, நீ ரதத்துல இறங்கி நீ திரும்பி போகும் பொழுது என் மனம் உன்னுடன் வரவில்லையா? நீ பணத்தை வாங்கும் போதும் வஸ்திரத்தை வாங்கும் போதும் ஒலிவத்தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடுகளையும் மாடுகளையும் வேலைக்காரையும் வாங்குகிறதுக்கு இது காலமா? இன்னைக்கு அதே போலதான் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, இது காலமா? இன்னைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்க தவறக்கூடாது. இந்த கேயாசி ஜெபிக்க தவறினான். எலிசா சொல்றான், அந்த நாகமானை விட்ட குஷ்டரோகம் உன்னை பிடிக்கட்டும், உன் சந்ததியை பிடிக்கட்டும். என்ன செய்திருக்கணும்? உடனே தேவ சமூகத்தில் அந்த மனிதன்ட்ட நின்று என்னை மன்னித்திருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்திருக்க வேண்டும். ஆனால் ஜெபிக்கல. வேதம் அப்படி சொல்லப்படவே இல்லை. அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அவன் ஜெபித்திருந்தா ஒரு ஏதாவது அற்புதம் நடந்திருக்கும். சமூகத்தை விட்டு அவன் புறப்பட்டு போயிட்டான். பாருங்களேன், ஜெபிக்கின்ற எண்ணம் இல்லை. நாம் ஜெபிக்காமல் இருப்போமானால் சாபம் அப்படியே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நஷ்டங்கள் அப்படியே இருக்கும். நம்ம தெரியாது, ஏன்னே தெரில. சம்பாதிக்க பார்க்குறேன், ஆனால் சம்பாத்தியம் இல்லை. சமாதானத்தை தேடுறேன், சமாதானம் இல்லை. வீட்டில் குழப்பம், குடும்பத்தில் பிரச்சனை, எப்பொழுதும் பிரச்சனை, வீட்டில் எந்த நாளும் பிரச்சனை வருகிறது. காரணம் தெரியுங்களா? இந்த சாபம் இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்கும். ஏன்? ஜெபிக்க நாம் தவறினதால். நாம் ஜெபிப்போமானால், தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே நாம் மன்னித்துக் கொள்ளுங்கள் ஜெபிப்போமானால் நிச்சயமாய் சாபத்தை மாற்றுவார், ஆசீர்வாதத்தை கொடுக்கார் வல்லமை உள்ளவர். அடுத்து 5வது காரியம் வேகமாய் கடந்து போகிறேன். லூக்கா 22வது அதிகாரம் 45, 46வது வசனங்களை வாசிக்கலாம். வாசிப்போம். 45, 46வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். நல்ல கவனிங்க, இங்க கெத்செமனே தோட்டத்துல இயேசு ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது சீஷர்கள் தூங்குகிறார்கள். ஜெபிக்க வேண்டிய நேரத்துல, ஜெபிக்க வேண்டிய காரியத்துல ஏன் சோதனைக்கு உட்படாதபடிக்கு இருக்க நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த சோதனை வரும், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகுது. இந்த சோதனைக்கு தப்பும்படியாக, சோதனையில் நிலைத்து நிற்கும்படியாக, சோதனைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கும்படியாக நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஆனால் இவங்க ஜெபிக்க தவறுனதுனால என்ன நடந்தது? வாசிக்கலாம். மார்க் 14வது அதிகாரம் 50வது வசனம் வாசிக்கலாம். மார்க் 14:50வது வசனம். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு எல்லாரும் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். எல்லாரும், கூட இருந்த அத்தனை சீஷர்களும் இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். நீங்க 52வது வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கு வேதம் சொல்லுகிறது, தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர் விட்டு ஓடிவிட்டான். இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு இயேசுவை விட்டு பிரிந்து போகிற அனுபவம் வருமா? ஏன்? ஜெபிக்காததுனால், ஜெபிக்க மறந்ததுனால், ஜெபிக்க தவறியதால் இன்னைக்கு தேவ பிரசன்னத்துக்குள் வர முடியவில்லை, தேவ சமூகத்துக்குள் வர முடியவில்லை. நமக்கு வர சோதனைகளை தாக்கு பிடிக்க முடியவில்லை, சோதனைகளை நிலைத்து நிற்க முடியவில்லை. சோதனைகளை கண்டு விழுந்து விடுகிறோம், சோதனைகளை அகப்பட்டு கொள்ளுகிறோம், சோதனைகளை சிக்கிக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு சோதனையை ஜெயிக்க வேண்டும் என்றால், தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அவர் சமூகத்திலே நாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க தவறக்கூடாது. அல்லேலூயா. 5 காரியங்களை சொல்றேன். 1 சாமுவேல் 3:18 வாசித்தோம், பிள்ளைகளுக்காக உத்தரவாதம் பண்ணாத ஏலி. அது நிமித்தமாக என்ன நடந்தது? உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்காததனால் தன் பிள்ளைகளை இழந்து போனான். 2வது பார்த்தோம், லோத் தன் பட்டணத்துக்காக ஜெபிக்கவில்லை. இது நிமித்தமாக என்ன நடந்தது? பட்டணம் அழிக்கப்பட்டு போனது. யோனாவை குறித்து வாசித்தோம். அங்கே மாலுமி வந்து சொல்கிறான், எப்பா நீ ஜெபம் பண்ணுப்பா, நீயாவது வேண்டிக்கொள், உன் தேவ நோக்கி வேண்டிக்கொள், ஏன் என்ன நித்திரை பண்ணுற? நடந்தது என்ன? இழப்புகளும் நஷ்டங்களும் எல்லாம் அவனை தேடி வந்தது. 2 ராஜாக்கள் 5:27 வாசித்தோம். அங்கே கேயாசியுடைய வாழ்க்கையில் சாபம் வந்தது. அவனுடைய வாழ்க்கையில் நீங்காத சாபம். ஏன்? அவன் ஜெபிக்கவில்லை. வேதம் சொல்லுங்க, அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். என்னன்னு தெரியல, புறப்பட்டு போனான். அடுத்து 5வது காரியம், லூக்கா 22 வாசமே, இயேசு ஜெபிக்க சொல்றார், ஜெபம் பண்ணுங்கப்பா, 1 மணி நேரம் விழித்து ஜெபிக்க கூடாதா? இன்னைக்கு ஜெபிக்க தவறியதால் வந்த சோதனையை அவர்கள் தாக்கு பிடிக்க முடியவில்லை, இயேசுவை விட்டு ஓடி போனார்கள். இன்னும் 2 காரியத்தை வேகமாய் காட்டி கொடுக்கிறேன். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசித்தீர்களானால் அங்கு யூதாசை குறித்து வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். மத்தேயு 27:3-5 வசனங்கள் வரை. அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து அவன் சொல்லுவான், குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே, நான் பாவம் செய்தேனே. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு என்னப்பா, அது உன் பாடுன்னு சொல்லுவாங்க. அடுத்த 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்காசை தேவாலயத்திலே தூக்கி எறிந்து விட்டு அவன் புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். நல்லா கவனிங்களே, இன்னைக்கு யூதாஸ் அவன் ஜெபித்திருந்தால் நிச்சயமாக ஏதாகிலும் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கும். ஆனால் அவன் ஜெபிக்க தவறியதால் அவனுடைய வாழ்க்கையிலே இழப்புகள் வந்தது, தன் ஜீவனையே மாய்த்து கொண்டான். 7வது காரியம், தாவீதை குறித்து பார்க்கலாம். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசியுங்கள். 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 1வது வசனம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. நல்லா கவனிங்க, ஏவி விடுறான் சாத்தான். என்ன செஞ்சிருக்கணும்? ஜெபிச்சிருக்கணும். ஆனா ஜெபிக்காதனால நடந்த சம்பவம் தெரியுங்களா? வசனம் 7 வாசியுங்கள். அதே 1 நாளாகமம் 21வது அதிகாரம் 7வது வசனம். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடியால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். நல்லா கவனிச்சு பாருங்களேன். வாதை உண்டானது, நோய்கள் உண்டானது, அழிவுகள் உண்டானது. 70,000க்கு மேற்பட்ட ஜனங்கள் விழுந்தார்கள், மடிந்தார்கள் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில், இந்த நேரத்தில் நாம் ஜெபிக்க மறக்கக்கூடாது. நாம் ஜெபிக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். வாசித்தோமே எஸ்தர்ல, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் ரட்சிப்பு வரும்,
தேவன் இன்னொரு நபரை எழுப்புவார். தேசத்தில் மற்ற காரியங்களை செய்வார், பட்டணங்களில் செய்வார், தெருக்களில் செய்வார். தேவன் நினைத்த காரியம் தடைபடாது. தேவன் நமக்கு இந்த காலத்துக்கு இப்படிப்பட்ட ஜெபாபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். 3 நபர்களை காட்டி கொடுக்கிறேன். ஆபிரகாம் அவன் உத்தரவாதம் பண்ணி ஜெபித்ததனால் லோத் மீட்கப்பட்டான். மோசே திறப்பில் நின்று ஜனங்களுக்காய் ஜெபித்ததனால் ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். இயேசு தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபித்ததனால் சீஷர்கள் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் 7 காரியங்களை நான் சொன்னேன். இந்த 7 காரியங்களையும் ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம இருக்கலாம். ஒருவேளை நஷ்டம் ஏன் வந்தது, நமக்கு குழப்பமாக இருந்திருக்கலாம். ஜெபிக்க தவறியதால் தான் நஷ்டம். பிள்ளைகள் ஏன் அடங்க மாட்டேன்றாங்க, பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏன் போராட்டம், ஜெபிக்க தவறியதால் பிள்ளைகள் வாழ்க்கையிலே போராட்டம். ஏன் நாம் சமூகத்தை விட்டு விலகி போனதுனால தான், நாம் ஜெபிக்க தவறியதால் தான் நம்முடைய இழப்புகள் வந்தது, நஷ்டங்கள் வந்தது. கெத்செமனே தோட்டத்திலே சொன்னப்பட்ட போல ஜெபிக்க தவறியதால் தான் சோதனைக்கு தப்பாதபடி சோதனையில் அகப்பட்டு கொண்டு சிக்குண்டு நம்முடைய வாழ்க்கையில கஷ்டப்படுகிறோம். யூதாசுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா ஜெபித்திருந்தால் வாழ்க்கை நிச்சயமாய் மாறப்பட்டிருக்கும். தாவீதை குறித்து வாசித்தோமே, அவன் 70,000 பேர் மடிந்து போனார்கள். ஜெபிச்சிருந்தா தொகையிடுவதற்கு முன்பதாக கொஞ்சம் தேவ சமூகத்தை போய் ஆண்டவரே சரியா, நான் செய்கிற முடிவு சரியா, ஒரு முடிவில் ஏன் பிரச்சனை வருது, எடுக்கிற முடிவுகளில் ஏன் குழப்பம் வருகிறது, திருமண காரியமாக இருந்தாலும் பிள்ளைகள் வாழ்க்கையாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் ஏன் குழப்பம் வருகிறது, ஊழியமாக இருந்தாலும் ஏன் குழப்பம் வருகிறது, ஜெபிக்க தவறியதால் நாம் ஜெபிப்போம், ஜெபிக்க தவறாமல் இருப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்க தவறாதவர்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் யாரு கண்களை மூடி இந்த காலை நேரத்தில் அப்படி நம்மை அர்ப்பணித்து ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். காலை நேரத்தில் ஜெபிக்க தவறியதால் வந்த விளைவுகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஒரு நாளும் நாங்கள் ஜெபிக்க தவறாதபடி நீர் எங்களுக்கு வைத்த இந்த ஜெபத்தை நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்க, எங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த போராட்டங்கள் வந்தாலும், எந்த காரியங்கள் வந்தாலும் தேவ சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற அந்த ஜெப வாஞ்சை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. உம்முடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற வாஞ்சை கர்த்தர் தருவீராக. ஜெபித்து முடிவெடுக்க, ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, ஜெபித்து தேவ சமூகத்தில் நிற்க, ஜெபித்து எல்லாவற்றையும் செய்வதற்கு எங்களுக்கு ஜெப ஆவியினால் கர்த்தர் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் நாங்கள் ஜெபிப்பதை மறக்கக்கூடாது ஆண்டவரே. ஒரு சூழ்நிலையிலும் சோதிக்கப்படுகிற நிலை வந்தாலும், அழிவுகள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் எந்த தடுமாற்றங்கள் வந்தாலும் உடனே நாங்கள் புரிந்து கொள்ளும், ஏதோ ஜெபத்தில் குறைவு. தேவ சமூகத்தை நோக்கி வர வேண்டும், உபவாசிக்க வேண்டும், தேவ முகத்தை தேட வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்குள் வரட்டும். இந்த காலை நேரத்தில் விண்ணப்பத்தை பதிவிட்டுக் கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் மனம் இறங்குவீராக, அற்புத கரத்தை கர்த்தர் நீட்டுவீராக, ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்டு பதில் தருகிற தேவனே, ஜெபத்தை கேட்கிறவரே, அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இவர்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இனி எங்க வாழ்க்கையில ஜெபம் ஆண்டவரே ஒரு கடமையாக இருக்கக்கூடாது, அவங்க வாழ்க்கையில வாழ்வா இருக்க வேண்டும், ஜெபம் மூச்சா இருக்க வேண்டும். வாழ்க்கையில எந்த சூழ்நிலைக்கு வந்தாலும் ஜெபித்து விட்டு தான் அடுத்த காரியங்களை செய்வதற்கான கிருபைகளை தேவரீர் ஏற்படுத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜெபிக்கல் மறக்காதீர்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார். ஆமென், ஆமென்.